அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாதாமை இரவில் ஊற வைத்து காலை சாப்பிடக்கூடிய பழக்கம் பண்டை காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கம். இந்த வீடியோவில் எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற இந்த 3 விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த பாதாமை ஒருவர் சரியாக பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பலகீனமானவராக இருந்தாலும் அவர் பலம் பெற்று வருவார். மேலும் அவர் படிப்பில் எவ்வளவு குன்றியவராக இருந்தாலும் அவர் புத்திசாலியாக மாறிவிடுவார். ஒரு பொருளின் அனைத்து பயன்களையும் நாம் பெறுவது என்பது அந்த பொருளை எந்த அளவிற்கு சரியாக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாதாமினுடைய முழு பயனையும் நாம் பெற வேண்டும் என்றால், ஒன்று பாதாமை அப்படியே சாப்பிட வேண்டும், அல்லது பாதாமை இரவில் ஊற வைத்து காலையில் எழுந்து சாப்பிடுவது சிறந்தது. பாதாமை இடித்தோ அல்லது அரைத்தோ அல்லது சமைத்தோ சாப்பிடுவது சரியான முறை கிடையாது. பாதாமை அடுப்பில் வைப்பதன் காரணத்தினால் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லாமலாகி விடுகிறது. பாதாமினுடைய பயன்களையும் மேலும் அது சார்ந்த ஒரு சில வசீஃபாக்களும் இருக்கு, அதையும் இன்ஷால்லா நம்ம பார்த்துருவோம். பாதாமை இரவு ஊற வைத்து காலையில் சாப்பிடுவதன் காரணத்தினால் கண்களுக்கு ஒளி கிடைக்கிறது, மேலும் இதயத்திற்கு புது புத்துணர்ச்சியும் மேலும் தெம்பும் கிடைக்க பெறுகிறது. மேலும் கெட்ட கொழுப்பை நீக்குகிறது, அதாவது இதய குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை பாதாம் நீக்கி விடுகிறது. மூன்றாவதாக இரவு பாதாமை ஊற வைத்து சாப்பிடுவதன் காரணத்தினால் தொண்டை, உணவு குழாய், குடல், சிறுகுடல் ஆகியவைகள் இருக்கக்கூடிய வெடிப்பை இது சரி செய்கிறது. இதற்கு பிறகு அன்றைய நாள் முழுக்க நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளின் முழுமையான பயனை நம்மால் பெற முடிவதோடு அன்றைய நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு சிறப்பான ஒரு நடவடிக்கையை நம்மால் மேற்கொள்ள முடியும். பாதாம் சாப்பிடக்கூடிய எண்ணிக்கையும் அதற்கான வயதையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவோம். 10 வயது வரை இன்ஷா அல்லாஹ் 3 பாதாம்கள் தினசரி எடுத்துக்கொள்ளுங்க. 10 முதல் 20 வயது வரை 6 பாதாம், 20 முதல் 30 வயது வரை 9 பாதாம், 30 முதல் 40 வயது வரை 12 பாதாம், 40 முதல் 50 வயது வரை 15 பாதாம், 50 முதல் 60 வயது வரை 18 பாதாம் இன்ஷா அல்லாஹ் தாங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளுங்க. வயது ஆக நமக்கு அதிகமான சத்துக்கள் தேவைப்படும். அப்ப இது போன்ற இயற்கையான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். அதனால் இந்த எண்ணிக்கை குறிப்பிடப்படுகிறது. தாங்கள் இரவு ஊற வைத்த பாதாமை காலை சாப்பிடும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இரண்டையும் சேர்த்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனை 27 முறை ஓதி அந்த பாதாமில் ஊதி நாம் சாப்பிட்டு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு காலங்களாக இருக்கக்கூடிய கை காலினுடைய முட்டி வலிகளாக இருந்தாலும் அது இன்ஷா அல்லாஹ் சரியாகிவிடும். அதே போன்று இரவு ஊற வைத்த பாதாமை காலை சாப்பிடும் பொழுது யா அல்லாஹு யா ஹாலிக்கு யா அலீமு, யா அல்லாஹு யா ஹாலிக்கு யா அலீமு என்று 300 முறை ஓதி அந்த பாதாமில் ஊதி சாப்பிட்டு கொண்டால் அது சிறந்த ஆன்டி ஏஜிங்காக அது பயன்படும் என்பதாக கூறப்படுகிறது. அதாவது முதுமையை தடுக்கக்கூடிய அருமருந்தாக அது இருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். மேலும் இரவு ஊற வைத்த பாதாமில் 11 முறை யா நாஃபியு, யா நாஃபியு என்று ஊதி சாப்பிட்டால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய லிகோரியா, வெள்ளைப்படுதல் என்ற ஒரு வகையான நோயினுடைய சிறந்த நிவாரணியாக அது காணப்படுகிறது. மேலும் யாருக்கு விரைவாக முடி கொட்டுவது அல்லது விரைவாக முடி நிறைப்பது அல்லது ஆண்மை பிரச்சனைகள் ஏற்படுமோ அவர்கள் யா அல்லாஹு யா ஹாலிக்கு யா ஹக்கு, யா அல்லாஹு யா ஹாலிக்கு யா ஹக்கு என்று 100 முறை ஓதி இந்த பாதாமில் ஊதி சாப்பிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் நிவாரணம் பெறுவார். மேலும் இந்த பாதாமினுடைய தண்ணியும் தாங்க வேஸ்ட் செய்யாம இன்ஷா அல்லாஹ் இந்த பாதாமை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை இன்ஷா அல்லாஹ் குடித்து கொள்ளுங்க. இரவு படுக்கும்போது ஊற வைத்து இந்த பாதாமை நம்ம வெட்டார வெளியில திறந்து வைக்காம அதன் மேலே இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒன்று போட்டு மூடி வச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பாதாம் மிக அருமருந்தான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தங்களுடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முயற்சி பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியத்தோடு இருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. எப்படி ஐவேளை தொழுகை கடமையானதோ அதே போன்று ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அது ஃபர்தாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக. சகலவிதமான தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு: ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள்: அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது 12 வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள்:
குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 15 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. 5 வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள், துஆக்கள், சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது. சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரரின் சம்பளம், தண்ணீர் செலவு, மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது. மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்.